இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பி நானும் வாழ்கிறேன். உம்மை தேடி ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சும் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சும் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. கவலை என்னில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 11:28-30. நாம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டு வாழும்போது, நான் கவலையில் கலங்கும்போது யாரும் இல்லை, என் உலகம் என்னை வெறுக்கும் போது யாரும் இல்லை ஆண்டவரே என்று நாம் கதறும்போது ஆண்டவருடைய வரிகள் பார்த்தீர்களா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அதான் பாருங்க, ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்கிறார் இயேசு. நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் அழுவ வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளுமே நமக்கு சந்தோஷமான நாட்கள். என் இனிய உறவுகளே, 18/7/24 இருக்கிறோம் நாம் இன்று. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தினம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எடுத்துரைக்குது. சங்கீதம், நீதிமொழிகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், மலை பிரசங்கம், ஒவ்வொரு வரியும் நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரு ஏழைகளின் ஆண்டவர் வறியோருக்கு ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுபவர். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறாராம். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளில், அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்குமே தெரியும். அவர் பெரிய பதவி அவருடையது, ஆனால் அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. அவர் விரும்புவது ஏழைகளை, படிக்கிற மாணவர்களை. அவர் அதிகமாக விரும்பி நேசித்தது மாணவர்களை. ஒரு முறை அவர் காரில் சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய கார் டிரைவர் வந்துட்டு, இவர் ஒரு மீட்டிங் போகும்போது அவர் படித்து கொண்டிருந்தாராம். இவர் எப்போவுமே படிப்பாராம். அப்போ அப்துல் ஐயா அதை பார்த்துட்டு கேட்டாராம், ஐயா என்ன படிக்கிறீங்கன்னு. ஐயா, நான் ஏதோ எனக்கு முடிஞ்ச நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு நீங்கள் படிக்க சொல்லினா ஏதோ படிக்கிறேன் ஐயானாராம். அப்போது எனக்கு படிக்க ரொம்ப ஆசை ஐயா, ஆனால் நாங்கள்லாம் எங்கேருந்து ஐயா அதெல்லாம் எங்களால் எட்ட முடியுமான்னு. அப்போது அவர் சொன்னாராம்,
ஏன் முடியாது அப்படின்ட்டு நான் அந்த சகோதரனை கொண்டு போய் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேர்த்து பியூசி எழுத வச்சு, டிகிரி எழுத வச்சு, டபுள் டிகிரி ஆகி பிஹெச்டி பண்ண வச்சு அவர் பெரிய ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆக்குனாராம். இது உதவி, இது கடவுளிடமிருந்து வருவது, இது மனிதத்தன்மை. நாம் ஒவ்வொருவரும் கலாம் ஐயாவாக மாறாவிட்டாலும் ஒரு சாதாரண மனிதராக, நல்ல உள்ளங்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில், ஒருவருடைய கவலையை புரிந்து கொள்வதில், ஒருவருடைய வேதனை புரிந்து கொள்வதில் நாம் மனிதர்களாக காண்பித்துக் கொள்வோம், மனிதர்களாக காட்டிக்கொள்வோம். எசையா நூலிலிருந்து சொல்வதைப் போல, புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி இறந்தோர் நிழல்களில் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இறந்தோர் மக்கள் உயிர் பெறுவர், உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். ஆண்டவர் உயிரற்ற உடல்களை மீண்டும் எழச் செய்வார். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.